வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ராகி பூரி இந்த மாதிரி புசு புசுன்னு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ராகி எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கோதுமாவும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈவனாக நமக்கு சாஃப்ட்னஸ்க்காக. வெறும் ராகி மட்டுமே அதிகமாக போட்டிங்கன்னா ஹார்டாயிரும். கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வெறும் ராகி பூரியாக செஞ்சிங்கன்னா ஹார்டாக இருக்கிறதுக்காக தான் நான் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். கோதுமை மாவு போட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லைட்டாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு வந்துடும். லைட்டாக ஆயில் வச்சு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா சூப்பராகவே வந்துடும். ராகின்றனால இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க, 1/2 hour. பாருங்கள், நமக்கு நல்லா ஊறணும். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நான் ராகி மாவு அப்போ தான் நல்லா ஊறி வரும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுருங்க. அப்போ தான் நம்ம ஃபுல் தீயில் வைக்காதீங்க, பூரிலாம் கரிஞ்சிரும். மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குட்டி குட்டியாக திரட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்ப மெல்லிஸாக திரட்டாதீங்க, தடிமலாக திரட்டுங்க. அப்போ தான் நமக்கு புஸ்னஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ராகினாலே எப்போவுமே ஹார்டாக வந்துடும். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ட்ரிக்கு சொல்கிறேன். நம்ம எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சனால நமக்கு ஈஸியாக இருக்கும் திரட்டுறதுக்கு. அதனால் கூட கொஞ்சம் கூட நீங்கள் எண்ணெய் வச்சு ஆட் பண்ணி திரட்டிக்கோங்க. இப்போ நான் 4 பூரி போட்டிருக்கேன் என் பையனுக்காக. ஃபஸ்ட்டு அவனை அனுப்பினதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் சாப்பிடுவோம். அவனுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு எதுக்கும் 4 பூரி சாப்பிட்ற மாட்டான். எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுருவேன். பாருங்கள், இந்த எண்ணெயை நம்ம அது மேலே ஊற்றினா தான் நமக்கு அந்த புஸ்னஸே வரும். நல்லா புஸ்ஸுன்னு வந்துச்சு பாருங்கள். ராகி பூரியில் நான் சொன்ன மாதிரியே இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி புசு புசு நல்லா பூரி ராகிலே வரும். வீட்டில் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸு ஹெல்த்தியான பூரியும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உண்மையாகவே பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பூரினாலே புஸ்ஸுன்னு இருந்தால் தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ராகி ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி பீட்ரூட் பூரிலாம் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா புசு புசுன்னு ராகி பூரி. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி குட்டீஸ்க்கு பெரியவங்களும் சாப்பிடலாம். பூரியாக சாப்பிட்றது இந்த மாதிரி ஹெல்த்தி பூரியாக சாப்பிட்டா இன்னும் கூட உடம்புக்கு நல்லது. என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அவன் சாப்பிட்டு எனக்கு ரிவ்யூவும் கொடுத்துட்டான். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்க செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.